ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை தக்காளியை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அது குழம்பு, தொக்கு, கூட்டு எது வேணாலும் செய்யலாம். ஓகேங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக அந்த பச்சை தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராமப்புறத்தில் கிடைக்கிற தக்காளி நமக்கு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே நகர்ப்புறத்துலலாம் அதிகமாக ஹைப்ரிட் தான் கிடைக்கிது. ஸோ இந்த தக்காளி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மொட்டை மாடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து தக்காளி செடி இருந்ததில்ல. ஸோ அதுலேருந்து பறித்தது தான் இது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தக்காளி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணும் இது ஈஸியாக. ஸோ குழந்தைங்களுக்கெலாம் நம்ம வந்து செரிமான பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னுனாக்கா நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த பச்சை தக்காளியிலேருந்து ஒரு கூட்டு செஞ்சு நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். சீக்கிரம் சரி பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம். ஓகேங்களா? நான் 2 பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் நம்ம புளி சேர்க்க போகிறோம். இந்த கொஞ்சமாக புளி சேர்க்குறது எதனால் அப்படின்னாக்கா, நம்ம தக்காளி சேர்க்க போகிறது இல்லை. எதனால் அப்படின்னா, இந்த தக்காளியில் ஏற்கனவே புளிப்பு சுவை இருக்கும். ஸோ இந்த அளவு கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம அதை கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு தாளிப்புக்கு ஜீரகம், காஞ்ச மிளகாய், கடுகு, தேவையான அளவு மஞ்சத்தூள், பூண்டு, தேவையான அளவு உப்பு, அதேமாரி கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப மணமாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வீட்டில் அரைச்ச இது மிளகாத்தூள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை நம்ம வந்து பச்சை தக்காளியை நம்ம நீல வாட்டில் கட் பண்ணியாச்சு. ஸோ தாளிக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ எப்படி இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் அதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து சமைச்சோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். பட் வந்து என்கிட்ட கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லாதனால நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்து சமைக்க போகிறேன். ஸோ அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு 3 ஸ்பூனு கிட்ட நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், சன்ஃப்ளவர் ஆயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், கடுகு, அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகாய் வத்தலும் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? கொஞ்சமாக பூண்டு, எல்லாம் ஆனியன் போட்டு லைட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் ஆனியன் வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ மஞ்சள் தூளோடு நம்ம ஆனியன் சேர்த்து வதக்கும்போது அந்த மஞ்சள் தூள் வந்து ஆனியன்லாம் சேர்ந்து அதுவும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்புக்கு ஈக்குவலான குணம் மஞ்சள் தூளுக்கும் இருக்குது. அதனால் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது நல்லது. இதை வந்து நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஆனியனை. ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறதில்ல. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை தக்காளி தான் காய் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு வேறு எந்த காய்கறியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை தக்காளி வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை நம்ம வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பச்சை தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக நமக்கு இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த சுண்டை வத்தை இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து லைட்டாக வறுத்து போட்டாக்கா நமக்கு வத்த குழம்பு டேஸ்ட்டில் கொடுக்கும். ஒரே ஒரு ரெட் தக்காளி மட்டும் நம்ம மிக்ஸியில் அரைச்சி ஊற்றிட்டு ஸோ நம்ம வந்து வத்த குழம்பு மாதிரியும் இதை நம்ம செய்யலாம். ஸோ எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நிறைய பேருக்கு பூண்டு பிடிக்காது. ஸோ பூண்டு வேணாம் நினைக்கிறவங்க பூண்டை வந்து தவிர்த்துடலாம். நிறைய பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ காரம் சாப்பிடாதவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா லைட்டாக தேங்காய் பால் விடலாம். தேங்காயோட சேர்த்து லைட்டாக ஜீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை தேங்காய் மட்டும் பால் சேர்த்துனாலும் ஸோ காரம் கம்மியாகி டேஸ்ட் வேறு மாதிரி டேஸ்ட்லேயும் இது இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா தேங்காய் பால் விட்டு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, தக்காளி லைட்டாக வெந்துருச்சு, பச்சை தக்காளி. இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு 2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தனி மிளகாத்தூள் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணலாம். இது ஆச்சி தனி மிளகாத்தூள் சும்மா 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறோம்ல, ஸோ அதனால் உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் ஆல்ரெடி கொஞ்சமாக ஒரு 2 கொட்டை அளவுக்கு நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி வந்து கரைசலை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, கொஞ்சம் தண்ணி இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சுக்கிறோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இங்கே நல்லா பாருங்கள், நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் பால் வேணுன்னா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸுங்க இருக்கிறதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. பச்சை தக்காளி குழம்பு ரெடி. இதுக்கு நம்ம சைடிஷாக கீரை கடையல், அப்பளம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.